ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய பாஜக ஆட்சியால் நாட்டின் கூட்டாட்சிக்கு பெரும் ஆபத்து. தமிழக ஆளுநரின் செயல்பாடு குறித்த பிரபல நாளிதழ் தலையங்கத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. சுவாமிமலை கோவிலில் தரிசனம் செய்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். அறுபடை வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நனவானதாக மகிழ்ச்சி. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது. துரோகிகளால் கட்சியை அசைத்து கூட பார்க்க முடியாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். காதலர் தினம் இன்று கொண்டாட்டம். எதிர்ப்பு அமைப்புகளால் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிப்பு. பழனியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு மனு. கை கால்களுக்கு விலங்கிட்டு இந்தியர்களை வெளியேற்றும் அமெரிக்க செயலுக்கு எதிர்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவையில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் பொன்முடி, ராஜகண்ணப்பன் ஆகியோர் வசித்து வந்த துறைகள் மாற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் வகித்து வந்த காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் பொன்முடிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் வனம் மற்றும் காதித்துறை அமைச்சர் என பொன்முடி அழைக்கப்படுவார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் இனி பால்வளைத்துறையை மட்டும் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியில் நாட்டின் கூட்டாட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாளிதழில் வெளியான தலையங்கத்தை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக ஆளுநரின் அரசியலமைப்பு முரணான அத்துமீறல்களையும் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் இழிவான ஒப்புதலையும் ஒரு நாளிதழ் மிகச்சரியாக வலியுறுத்தியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநர் சட்டமன்றத்தை மதிக்காதது மற்றும் பதவியில் தொடர அவருக்கு தார்மீக அதிகாரம் இல்லை என்பதையும் கடும் விமர்சனத்தோடு அந்த நாளிதழ் பதிவு செய்திருப்பதை முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாஜகவும் ஆதரிக்கிறது என மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் சிராஜ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் 90 பேருக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலகின் மிக இளமையான பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருவதாகவும், மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகள் தேசிய அளவில் நின்றுவிடாமல் உலக அளவில் முத்திரை பதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சிராஜ் பஸ்வான், ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தானும் தான் சார்ந்துள்ள பாஜகவும் ஆதரிப்பதாக தெரிவித்தார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது என்றும், துரோகிகளால் கட்சியை அசைத்து கூட பார்க்க முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அதிமுக மாமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனிடம் செல்லூர் ராஜு மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக சின்னத்தை முடக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் அது முடியவில்லை என கூறினார். 2026இல் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வருவார் என்றும், அவரின் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள் நடைபெறும் சண்டை போல அதிமுகவில் நிலவும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என அவர் கூறினார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் சர்வாதிகாரியாக மாறி சாட்டையை சுழற்றி நடவடிக்கை எடுப்பேன் என கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது எங்கே இருக்கிறார் என தெரியவில்லை என்றும் செல்லூர் ராஜு விமர்சித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவுக்குள் உட்கட்சி பிரச்சினை தொடங்கியிருப்பதால் அந்த கட்சி கலகலத்து போயிருப்பதாக கூறினார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போன்ற கட்சியின் மூத்த தலைவர்கள் தலைமை மீது கடுமையான அதிருப்தியில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த ஆண்டுக்குள் திமுக மக்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முதலமைச்சர் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். வேங்கை வயல் விவகாரத்தில் காவல்துறையினரின் குற்றப்பத்திரிகைக்கு எதிராகவும்
திமுக அரசை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சேலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அசுத்தம் செய்யப்பட்ட சம்பவத்தில் விசாரணை நடத்திய சிபிசிஐடி காவல்துறையினர் 3 நபர்களை குற்றவாளிகள் என அடையாளம் காட்டினர். ஆனால் அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை கண்டித்து சேலம் ஓமலூர் பேருந்து நிலைய பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என கூறி திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கமிட்டனர். கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் மற்றும் கும்பேஸ்வரன் கோவிலில் ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பவன் கல்யாணுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்த அவர் கோவில் மண்டபத்தில் அமர்ந்து மனமுருகி வேண்டினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பவன் கல்யாண் கடந்த 4.5 ஆண்டுகளாக அறுபடை ஸ்தலத்திற்கு வர வேண்டும் என நினைத்திருந்ததாகவும் அகத்திய சித்தரை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். தற்போது இந்த கோவிலுக்கு வருவதற்கான பாக்கியத்தை கடவுள் தனக்கு கொடுத்ததால் சுவாமி தரிசனம் செய்ய வந்ததாகவும் கூறினார். கும்பகோணம் தனியார் கல்லூரியில் பயிலும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பவன் கல்யாணை நேரில் பார்க்க கோவிலில் குவிந்தனர். தென்காசி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் குற்றாலத்தில் மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்காசி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இயற்கை சீற்றங்களின் போது மழைக்காலத்தின் போதும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. குற்றாலம் மெயின் அருவிக்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். இதில் தீயணைப்பு நிலையங்களில் உள்ள கமாண்டோ வீரர்கள் சுமார் 30 பேர் பங்கேற்றனர். இதனை கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். காதலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதால் சென்னை மெரினாவில் கண்காணிப்பை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்படும் நிலையில் தமிழகத்திலும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காதலர்கள் ஒன்று கூடுவது வழக்கமாகியிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் கூடும் காதல் ஜோடிகளுக்கு காதலர் தின எதிர்ப்பு அமைப்புகளால் பிரச்சனை வரலாம் என்பதை கருத்தில் கொண்டு மெரினா கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பை அதிகரித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் காதல் ஜோடிகள் மீதான அத்துமீறல் சம்பவங்களை தடுப்பதற்காக அந்தந்த பகுதி போலீசார் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பழனி பாபாவின் 27வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வரும் 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமானின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் இதனால் சாதி மத ரீதியான மோதல்கள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்து பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பழனி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கை கால்களில் விலங்கிட்டு இந்தியர்களை வெளியேற்றும் அமெரிக்க அரசின் செயலை கண்டித்து சென்னையில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளை தீவிரமாக்கி வருகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் 104 இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டு கைகள் கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில் அந்நாட்டு ராணுவ விமானம் இந்தியாவில் கொண்டு வந்து விடப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக நடைபெறும் வழக்கமான நடைமுறைதான் இது என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கூறியதையும் அவர் கண்டித்துள்ளார். அமெரிக்க அரசின் ஆணவ செயலையும் அதனை ஆதரித்து பேசும் மத்திய அரசையும் கண்டித்து நாளை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையால் நெருங்கக்கூட முடியாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.
அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவாமல் விடமாட்டேன் என அண்ணாமலை விமர்சித்த நிலையில் அவருக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவை அழிக்க நினைத்தோர் மண்ணோடு மண்ணாக போனதுதான் வரலாறு என பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ள அவர், அண்ணாமலை எங்கு போட்டியிட்டாலும் திமுகவின் கடைக்கோடி தொண்டர் கூட அவரை புறமுதுகிட்டு ஓடச் செய்வர் என விமர்சித்துள்ளார். ஆணவமாக பேசுவோருக்கு பதிலளிக்கும் வகையில் வரும் 2026 தேர்தலில் மக்கள் திமுகவை ஆட்சியில் அமர வைப்பார்கள் என அவர் கூறினார். திமுக தொண்டர்கள் அரசியலை கரைத்து குடித்தவர்கள் என்றும் அண்ணாமலை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் புதிய வருமான வரி மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். ஏற்கனவே இருக்கும் வரி விதிப்பு முறையின் சிக்கல்களை களையவே புதிய வரி சட்டம் கொண்டுவரும் முயற்சி என அவர் கூறியுள்ளார். மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாவதால் இந்த சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு அதிக சுமை கொண்டதாக உள்ளது என கூறினார். அதை புரிந்து கொள்வதும் கடினமாகிவிட்டது. அத்துடன் நேரடி வரி நிர்வாக திறனிலும் இடையூறு ஏற்படுகிறது. இவற்றை கருத்தில் கொண்டே எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்டத்தை அரசு கொண்டு வருவதாக தெரிவித்தார். 622 பக்கங்களை கொண்ட இந்த மசோதாவில் புதிதாக எந்த வரிகளும் சேர்க்கப்படவில்லை. ஆனால் நீளமான வாக்கியங்களுக்கு பதிலாக சிறிய வாக்கியங்களுடன் படிப்பவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே மெட்ரோ ரயில்வே பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் 3 வழித்தடங்களில் நடைபெற்று வருகின்றன. இப்பணிக்காக 23 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கட்டம் 2இல் 42 கிலோமீட்டர் நீளத்திலான சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. காவேரி என்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் டவுன்லைன் பணியினை முடித்துள்ளது. இப்பணியை முடித்துவிட்டு அடையாறு சந்திப்பு மெட்ரோ நிலையம் அருகில் அது வெளியேறியது. இந்த முக்கியமான நிகழ்வை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகள் அனைத்தையும் உரிய காலத்தில் முடித்திட வேண்டும் என்றும் அப்போது அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தமிழக துணை முதல்வர் உதயநிதியின் அன்பிற்கும் பண்பிற்கும் நன்றி என நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி நேற்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து உதயநிதி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் என்றும் அரசியல், கலை என துறை சார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சந்திப்பு குறித்து கமலஹாசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நெடுநாள் நீடிக்கப் போகும் இனிய நினைவாக இந்த சந்திப்பு அமைந்தது என்றும், அன்பு தம்பியும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதியின் அன்பிற்கும் பண்பிற்கும் நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அதிகாலையில் மர்ம நபர்கள் வீடு புகுந்து கணவன் மனைவியை தாக்கி 22 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. பர்கூர் அருகே உள்ள தண்ணீர் பள்ளம் கிராமத்தில் அதிகாலையில் மர்ம நபர்கள் வீடு புகுந்து சுந்தரேசன், மஞ்சுளா தம்பதியரை கத்தி முனையில் மிரட்டி 22 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். அங்கிருந்து தப்பி செல்வதற்கு முன் சிசிடிவி கேமராக்களை உடைத்து மின் இணைப்பை துண்டித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டனர். தப்பிச் சென்ற கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.